கேட்டீங்க. கதைக்கு அப்பாற்பட்டு கேட்க போறேன்னா சட்டம் இந்த பக்குமா விவரம் கேட்கணும். சுவாமி கேளுங்க சுவாமி. ஏன் அப்படி சொல்லியிருந்தா வாய் துடுக்கா எவ்வளவு திமுற சட்டம் கேட்டீங்க. இப்ப வைக்கிற சட்டம் நீ முதல்ல என்ன வர்ற? உன் பேரை மீனாட்சி தானே? சொல்லு. மதுரை மீனாட்சி ஆலயத்துல மீனாட்சியை விடவும் அவர் கணவர் சொக்கநாதரை விடவும் ஒரு தெய்வத்திற்கு தனி சிறப்பு உண்டு. யாருக்கு? மீனாட்சின்னு பேர் வச்சது தப்பா சாமி? நீ மீனாட்சி வச்ச தப்பு இல்ல. இந்த தேதிக்கு இந்த ஊருக்கு நீ சந்திக்க வந்தீங்க. எனக்கு முருகரை பிடிக்கல. எனக்கு முருகரை பிடிக்கல. எவ்வளவு தைரியம் இருந்தா என்ன ரெண்டாம் தடவை பார்த்து வந்திருப்பீங்க. ஆனா உங்களை வாழ்த்துவது என்னுடைய கடமை. இதோ என்ன வாழ்த்து உங்களுக்காக வள்ளி நாயகம். மண்ண தொட்டு விட்டுட்டு பொட்டனை வச்சுக்கம்மா. வெள்ளக்கண்ணு மூக்குத்தையும் பட்டனை விட்டுக்கம்மா. மண்ண தொட்டு கும்பிட்டுட்டு பொட்டனை வச்சுக்கம்மா. வெள்ளக்கண்ணு மூக்குத்தையும் பட்டனை விட்டுக்கம்மா. காட ஓடுற காவிரி சட்டங்கள் பாடட்டுமே. காட ஓடுற வைகையும் வந்து பாட்டுக்கு கூறட்டுமே. ஏராசாத்தி நல்ல நேரம் வந்தது, யோகம் வந்தது, பாலையும் சோதிக்கமா. தொட்டு வெள்ளக்கல்லு மூக்குத்தியும் பட்டுட விட்டதமா. மாழ்விழி ஒரு தேமொழி தலைமகிழ கூடுதரும் பூனிடம் அவ கொண்டிரும் சிரிக்கலனுக்கு செதரும். ஏழ பூவு தோழ போடும் ஆசிரா பலஜால தோடுகால போகும் ராசிரா. முட்டுமணி இன்னைக்கு பூவாச்சு சித்திர பெண்ணாச்சு. கத்திர கத்திர நான் பாட்டு கைகளை தட்டில தட்டி அரச சந்தனம் மனசு குங்குமம் அழகு நிற்கிறே. ஒரு அழகு பெட்டக புதிய புத்தகம் சிரிக்கும் மக்களிலே. ஒரு சந்திரன் வந்தது போல் ஒரு சுந்தரி வந்ததென. ஒரு மந்திரம் செஞ்சது போல் பல மாயங்கள் தந்ததென. இது அரச சந்தனம் மனசு குங்குமம் அழகு நிற்கிறே. ஒரு அழகு பெட்டக புதிய புத்தகம் சிரிக்கும் மக்களிலே. வாழ்க மொழி வாழ்க சகலே கலைஞானம் விட்டு தாங்கள் பல்லாண்டுதான் வாழ்க வாழ்க. என் மனமாற உன்னை நான் வாழ்த்தினாலும் கூட உன்னை பற்றிய விவரங்களை உங்கள் அண்ணன் வாயிலாக உங்கள் தோழியின் வாயிலாக நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். அப்படி கேள்விப்பட்டிருந்தாலும் உன் வாயிலாக ஒரு சில விவரங்களை கேட்க வேண்டும் என்று ஆவலோடு காத்துக்கொண்டு கதையின் முறைப்படி கேட்கலாமா? உலகம் சுற்றி வருபட்டாங்க. கரிமா லகிமா மகிமா அனிமா பிராப்தி பிராமியம் ஈஸ்வத்துவம் வசித்துவம் என்று அப்தமாசத்துக்கள் அனைத்தையும் உணர்ந்தவர் தாங்கள். இருந்தாலும் என்னிடத்திலே ஒரு சில விவரம் கேட்க வேண்டும் என்று வந்திருக்கீங்க. நிச்சயமா கேளுங்க. என்னால முடிஞ்ச அளவு எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு பதில் சொல்ல காத்துக் கொண்டிருக்கேன் சுவாமி. கதையின் முறைப்படி தெளிவான அழுத்தமான பதில். வாழ்த்துக்கள் வெளிநாயகம். ஒருவேளை கதைக்கு அப்பாற்பட்டு ஒரு சில விவரங்களை நான் கேட்கணும்னு நினைக்கிறேன். கேட்கலாமா வெளிநாயகம்? ஏன் அப்படி? ஏன் எப்படின்னா புரியல. இல்ல இல்ல நீங்க தான் கேட்கணும். சட்டம் கேட்பது என்னுடைய கடமை. சரி கேட்டீங்கல்ல. இப்ப நீ என்ன பண்ண போற? கதைக்கு அப்பாற்பட்டு நினைக்க போறியா? கதைக்கு அப்பாற்பட்டு நான் கேட்டா நீ சொல்ல மாட்டியா? ஏன் சட்டம் நீங்க தான் கேட்கணும். சட்டம் நான் பேசுறேன். அதுக்கு எவ்வளவு பெரிய மாதவன் வந்தாலும் சரி ஆமா போடுறதா நாரதரோட வேலை. வெள்ள காக்கா பறக்க சொன்னா ஆமா சொல்லணும். மீனாட்சியோட அண்ணன் இருக்காப்ல அவரை சொல்றேன். எவ்வளவு பெரிய கடவுளே வந்தாலும் ஆமா போடணும். என்னதான் இப்ப கோபமா பேசுவாலும் உங்களுடைய கேள்வி நியாயமானது. நாரதர் தான் எங்க சட்டம் இருக்கா? இவரே நான் தான் கேட்பேன்.
நான் இது சொல்றதுக்கு மண்டை ஆட்டுதான் நீ வந்திருக்க. ஆத்தாடி, அப்படி ஒரு மண்டை ஆட்டு அப்படின்னு இருப்பீங்க. புரியுதாங்க? அப்படி சொல்ல மாட்டேன். ஏன்னா இது தர்க்க சபை. இங்க ஆண் பெண்ணுன்னு பாகுபாடு இருக்கா? இல்ல. இல்ல மூத்தவங்க இளையவங்க பாகுபாடு இருக்கா? இல்ல உயர குட்டை எதுவும் கிடையாது. இங்கே அனைவரும் சமம். தாராளமா நீ கேளு. நான் தான் கேள்வி கேட்க ஆரம்பிக்கணும். நீ பதில் சட்டம் எதுவும் கிடையாது. உன் கேள்வி நியாயம். தாராளமா கேளு. ஆனால் ஒரு விஷயத்தை நல்லா நீ மனசுல வச்சுக்க. கேட்கறதுக்கு முன்னாடி கேளு, தவறு கிடையாது. திருப்பி நானும் கேட்பேன். அப்படி என் கேள்விக்கு பதில் சொல்ற மாதிரி இருந்தால் நீங்க 1000 கேள்வியோட கேட்கலாம். பதில சொல்றதுனாலதான் நீங்க திருப்பி கேள்வி கேட்பீங்கன்னு தெரிகிறதுனாலதான் நானும் கேட்கிறேன். எல்லாரும் இப்படி நம்ப முடியாது. எல்லாரும் இப்படி நம்ப முடியாது கிடையாது. ஏன்னா சில நேரத்துல முன்னாடி ஒரு அம்மா இருக்கே, ராமாயணத்தை யாருமா எழுதுனது? அந்த அம்மா பகுமானமா வேதவியாசர் போகுது. அப்ப சட்டம் ஒரு ஆளா நம்ப முடியுமா? முடியாது. அதுக்கு தகுந்த விவரம் இருக்க வேண்டும். நீ சட்டம் போடு. நானே கேட்கவா? சொல்லுவீங்களா? என்ன வேலை கேளு. திருப்பி நானும் கேட்பேன். அதுக்கு தயாராக இருந்தால் நேத்து ஒரு நேரத்துல சொன்னுச்சேன். பாவம் அதிகாரத்தை பூசிட்டு யாரையும் அள வைக்க கூடாது இல்லையா? அது பாவம். அதனால என்ன பண்ணாரு அப்படின்னா தெரியாத கேட்டுவிட்டேன். அதை வேற பண்ணீங்களா? இல்ல 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 அப்படிலாம் இல்ல. எனக்கு அவருக்கு தெரியாது, எனக்கு தெரியாது. இருக்கிற கையில என்ன வச்சிருக்கீங்க? சப்ததாள கட்டு. அது யாரு கொடுத்தா? என்னுடைய பாடலுக்காக கிடைத்த பரிசு பொருள் எம்பெருமான் மகாபாரதத்துல. பாட தெரியுமா? எப்படி பாட தெரியுமா உங்களுக்கு? பாட தெரியுமான்னு கேக்குறீங்க. உங்க அளவுக்கு லெவல்ல ஏதோ ஓரளவு சுமாரா பேச தெரியுமான்னு கேட்டா தைரியமா சொல்லிடுவேன். இது கூட பாட தெரியுமான்னு கேட்டா எங்க குருநாதர்கிட்ட கேட்கணும். ஓரளவு பாடுவா என்ன இருக்கட்டும். நல்லா இருக்கு. இது என்ன சாமி? உங்களை கொன்ற ஒரு மிகப்பெரிய அனுபவசாலிட்டு இருந்து கேட்கும் பொழுது மகிழ்ச்சியா தான் இருக்கு. நன்றி. இது மகதியாளு என்று பெயர். அப்படியா? அது யாரு கொடுத்தா? இதுவும் நான் பாடிய பாடಲು கிடைத்தாத ஒரு பரிசு பொருள். எங்க போய் வாங்குறீங்க? ஆனா இது யாரு என்று பார்த்தால் 52 வயதில் மகதின்னு ஒரு பெண்ணாக கொண்டவள் வரம் வாங்கி தவம் இருந்தால் அதை ஒரு நேரத்தை தும்போது நான் பாடிய பாடக பரிசாக கொடுத்தார். இது இன்று யாராக இசை மீட்டுவதற்காக வைத்திருக்கிறேன். அந்த பெண் உங்களுக்கு என்ன முறை வேணும்? மனைவி என்று. மனைவி என்று. புராணங்கள் எத்தனை சாமி? 18 புராணங்கள். என்னென்ன புராணங்கள்? இந்த பேரையும் சொல்லணுமா? இதிகாசங்கள் எத்தனை? ஏன்னா அவங்க அண்ணன் வல்ல நெஞ்சரங்க சொல்லி அதிலே நான் ஓய்வு அடைஞ்சிட்டேன். அப்படி கிடையாதுல்ல. இங்க வந்தா என்கிட்டயும் பேசு. அங்க பேசு, அங்க பேசு. பொட்டியை நொறுக்கி அள்ளிடுவேன். ஏற்கனவே கடுப்பு நிக்கிறேன். இல்ல ஒரு நார்மல் நான் கேட்கறேங்கிறேன். என் பேச்சை இது வரைக்கும் இந்த 17 வருஷ அனுபவத்துல எந்த வழியும் கேளுங்க சுவாமி, தாராளமா கேளுங்க சொல்றேன் அப்படின்னு சொன்ன ஆளத்தை பாத்துருக்கேன். முதல் தடவை என் பேச்சை நிப்பாட்டி என் பேச்சை உடைச்சு சட்டமா ஏன் நார்மல் கேட்கிறமா, ஏன் நாங்க கேட்ட 10 போதான்னு கேட்ட ஒரு வழி இந்த பிள்ளை. அதுலயே நான் கருப்புலங்க பொட்டி நொறுக்கிறேன். வாயை வந்து உட்கார்ந்து ஒரு போட்டிக்கு தானே நான் வந்திருக்கேன். சரி விடுங்க. இப்போ எனக்கு என்ன தெரியும்? புராணங்கள் எத்தனை கேட்டேன். 18 இதிகாசங்கள் 3. ராமாயணம், மகாபாரதம், சிவரகசியம். சிவரகசியமா? சிவரகசியத்துல இருந்து ஒரு கதை சொல்லுங்க. எப்படி? சிவரகசியத்துல இருந்து ஒரு எம்பெருமா தில்லையிலே சிவபெருமான் ஆடுனார்ல, 2 பேருக்கும் போட்டி வந்துச்சா? இந்த கதை எங்க நடந்துச்சு? எங்க நடந்துச்சு? சிதம்பரம் தில்லையில. வேற ஒண்ணு நீங்க கவலைப்பட தேவையில்லை. சிவரகசியம் என்பது சிதம்பரத்துல ஒரு ஆலயம், அந்த ஆலயத்துக்கான ரகசியத்தை குறிப்பது சிதம்பர ரகசியம். அது நடைமுறையில இருக்கா சாமி? நடைமுறையில இருக்குதா? நீ கதையில இருக்கான்னு கேட்டியா? எத்தனை இருக்குன்னு கேட்ட சொல்லியிருக்கேன். நடைமுறையில இருக்கிறத மட்டும் பேசுங்க. இருக்கிறது என்ன? இப்ப 18 புராணம்னு நான் சொன்னதை ஒத்துக்கிட்டீங்களா? 18 புராணத்துல கந்த புராணம் இருக்குல்ல, அது நடைமுறையில இருக்கா? அதுக்கு வேண்டி ஈடு போட்ட நடந்துட்டு இருக்கு. இருக்கட்டும். எழுதியாச்சா? எழுதியாச்சா? எழுதல. அப்ப நடைமுறையில இல்ல. அதுக்கு வேண்டி ஈடு போட்ட கேக்குறேன். சிவரகசியம் இல்ல, அது பேசக்கூடாது. அது நடக்க போகுதுங்க. இதுதான் இல்லாமே போயிடுச்சு. அது மட்டும் நடக்க போகுதுன்னா அப்ப சிவரகசியம் நடக்க போதா? நடக்க போகுதுன்னா அது எதிர்காலம். எழுதி என்ன எழுத முடியல. சரி, இப்ப சிவரகசியம் நடக்க போகுது, எழுத போறாங்களா? அது எழுதியாச்சுமா? பரஞ்சலி முடிவு ரகசியமா போச்சேங்க. திருப்பி எது வர போதா? நீ எத்தனைன்னு கேட்டியே தவிர நடைமுறையில் இருக்கான்னு நீ கேட்கல. அது நீங்க தெளிவா சொல்லணும். ஏமா நீ கேட்டதானே சொல்ல முடியும். என்னென்ன சொல்லுங்க. ராமாயணம், மகாபாரதம். ராமாயணத்தை எழுதியவர் யார் சாமி? தமிழ்லயா சமஸ்கிருதத்துல? அப்படி கேட்கணும். சமஸ்கிருதத்துல. ஓ அப்படி வேறயா? அத நாரத மகரிஷி நான் சொல்ல வால்மீகி எழுதினார். வால்மீகியா? வால்மீகியா? வால்மீகிமா? தமிழ்ல ஏன் நான் சொன்னது உனக்கு வால்மீகி நான் கேட்டுச்சு? அப்படிதான் நிறைய வால்மீகி சந்திரமுகி எல்லாம் கிடையாது. வால்மீகி முனிவர். அப்படியா? அவர் பேர் அச்சகனே பேர். தமிழ்ல தமிழ்ல ஆக்கம் செய்தது 2 பேர். யாரு? ஏமா நான் தெரியாம கேக்குற ஒரு விஷயம். உங்க அண்ணன் என்ன பேசணும்ல, இது தூங்கிட்டீங்களா? அப்படி கிடையாது. நான் கேட்டா நீங்க சொல்லணும். இல்லமா சொல்ல மாட்டேன்னு சொல்லுங்க. நான் எதுமே இல்ல. நீ கவனிச்சிருந்தீங்கன்னா நீங்க வேற நீ 1000 கேள்வி எது ராமாயண மகாபாரதம் விட்டு 1000 விஷயம் இருக்கு. சரி யுகங்கள் எத்தனை சாமி? அப்படி ஏன்னா ஒட்ட கூத்தர் கம்பர் எழுதுனாருன்னா உங்க அண்ணன் பேசி அது 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 தேவையான விஷயம். ஏன்னா உன்னை சந்திக்கிற பொழுது
எப்ப நீ மடுத்து உடச்சு கேட்டிருக்கியோ வித்தியாசம் ஏதாவது பேசலாமே தப்பு இல்ல இவன் 4 என்ன துவாபரையும் வழியுகம் கிரேதாயுகத்துல என்ன நடந்துச்சு அரிச்சதுரம் திரேதாயுகத்துல ராமாயணம் துவாபரயுகத்துல மகாபாரதம் கலியுகத்துல கந்தபுராணம் நடந்து கொண்டிருக்கிறது கிரேதாயுகம் எத்தனை ஆண்டு சாமி நடந்துச்சு 17,28,000 ஆண்டு திரேதாயுகம் 12,96,6,000 ஆண்டு துவாபரயுகம் 8,64,000 ஆண்டு கலியுகம் 4,32,000 ஆண்டு மொத்தம் சேர்த்து என்னது மொத்தம் சேர்த்து 43,20,000 ஆண்டுகள். பரவாயில்ல எல்லாம் கணக்கு பண்ணுவீங்க போல. ஐயோ அப்பா உனக்கு வந்து இப்படி பாராட்டு வாங்குறது ரொம்ப பெரிய விஷயமா இருக்க போலயா? ஏன் இப்படி சொல்றீங்க? இருக்கட்டும். இந்த கணக்கு எப்படி சாமி வந்துச்சு? 17,28,000 சொன்னீங்க இல்லையா? இது அடிப்படை தானே. உன்னோட ஒரு விஷயம் நான் கேட்கலாமா? நெத்தில நீ என்ன போட்டுருக்க? பட்டை. யாருக்காக? நான் முருகரை நினைச்சு போட்டுருக்கேன். சரி, முருகன் அடிச்சிருக்காருல பட்டை. யாருக்காக? அது சிவபெருமானுக்காக. சிவனுக்காக. ஆமா. இப்ப நீ வந்து முருகனை வணங்குறியா இல்ல சிவனை வணங்குறியா? நாங்க கௌமாரம் சிவ இது முருகரை தான் சுவாமி வணங்குறோம். சைவம் வணங்குது சிவனை வணங்குறோம். வைணவம் வந்து உங்களை பெருமாள் வணங்குறோம். கௌமாரம் முருகனை. கானபத்தியம் அது எம்பெருமான் விநாயகர் பெருமாள். இப்ப நீங்க வந்து கௌமாரம்ன்ற சமயம். ஆனா அது பிரித்தது சைவத்துல இருந்து. அப்ப சிவனை வணங்கியவர்கள். நீ எங்க இருந்து வர்ற? எங்க இருந்து வரேனா? வீட்ல இருந்து வரேன். தன் வருஷத்துல இவ்வளவு அறிவுபூர்வமா நிறைய படிச்சிட்டியோமா? இவ்வளவு அறிவா பேச ஆரம்பிச்சிட்ட? எது அடுத்த நாடகத்துல இருந்து நாட்டிய தாரையா போக போறியா? இல்ல இல்ல. ஏன் என்னாச்சு? இல்ல கேக்குறேன், எங்க இருந்து வரேன்னா இந்த ஊர்ல இருந்து வந்தா முடிஞ்சு போச்சு. அது நடைமுறை படியோ இல்ல கதை படியோ? எந்த ஊர்ல இருந்து வர்ற நீ? மதுரையில இருந்து. மதுரை. கதைக்கு அப்பாற்பட்டு கேக்குறேன்னு சொல்லி கேட்டாதான் என்ன? நான் ஏற்கனவே சொல்றேன், கதைக்கு உட்பட்டு கதை பாட்டு நான் பாடிட்டேன். கதைக்கு அப்பாற்பட்டு கேட்க போற சொல்லும் பொழுதுதான் இந்த வாய் இடம் அடிச்சு அப்படின்னு சொல்லி கேட்கணும். கதையினுக்கு அப்பாற்பட்டு இப்ப நம்ம இலக்கியம் பேசணுமே, ராமாயண மகாபாரதம், அது மட்டும் கதையில் இருக்கா? இல்ல இல்ல. நம்ம ராமாயண மகாபாரதம் பேசினாலும் கூட அது கதைக்கு அப்பாற்பட்டுதான். உன் பேர் என்ன? வள்ளி. இல்ல நீ நான் மதுரைன்னு சொல்லிட்டீங்களே, மதுரையில இருந்து வந்தது வள்ளி இல்ல மீனாட்சி. மீனாட்சின்னு வரும். ஏன் மதுரை? மதுரையாவே மீனாட்சி அம்மாவா? ஆமாமா. யார் உங்களுக்கு அம்மாவா? நானு வயது குறைவானவராக இருந்தாலும் கூட அம்மையே வருதுன்னு சிவனே கூப்பிட்டுருக்காரு. பரவாயில்ல, மரியாதை தெரிஞ்ச நாரதரா இருக்கீங்க. என்னைய மாதிரி மரியாதை பேசுற நாரதர் நீ பார்க்கவே முடியாது. அதனாலதான் உங்களுக்கு பிடிக்கும். சரிங்க வள்ளி. சொல்லுங்க. இப்ப மதுரை மீனாட்சிக்கும் இப்ப அங்க சொக்கநாதர் இருக்காரா? இருக்காரு சுவாமி. இப்ப ஆண் கடவுள்னா எல்லா இடத்துலயும் அடிப்படையா இருந்திருக்காரு. ஆமா. தில்லை நடராஜரா இருக்கட்டும், காசி விஸ்வநாதரா இருக்கட்டும், ரங்கநாத பெருமாள், இப்படி எல்லா ஊர்லயுமே ஆண் தெய்வத்தை வைத்து வழிபட்ட பொழுது முதல் முறையாக அங்க சொக்கநாதர் இருந்தாலும் கூட என்ன கோயிலுக்கு போறோம் சொல்றோம்? மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போறோம் அப்படின்னு சொல்லுவோம். சொக்கநாதர் கோயில் பேர் யாரும் சொல்றதில்லை. அன்னை மீனாட்சிக்கு என்று அந்த ஆலயத்தை தனி சிறப்பு உண்டு. ஏன் மீனாட்சிக்கு மீனாட்சி பேரு? மீனாட்சி மீனாட்சி இருக்குல்ல, மீன் போன்ற கண்களை உடையவள், இமைக்காமல் ஆட்சி புரிபவள். அது என்ன? மீனாட்சி கொஞ்சம் நல்லா வளர, ஆனா திமிரு மட்டும் கொஞ்சம் அதிகம். அத கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சிட்டு சரியா வரும். யாரு சொல்றீங்க? சொக்கநாதர்ட்ட போய் என்ன சொல்றா? இது மாதிரி நான் சமைச்சு வச்ச சாப்பாடு அப்படியே இருக்கு, சாப்பிட ஆள் இல்ல, மண்டகன மண்ணால. அப்பதான் சிவபெருமான் கொண்டு வந்து பாரு. நான் அந்த கதையை சொன்னேன். விட்டுங்க. மீன் போல் உறங்காம ஆட்சி செய்வதா மீனாட்சி பேரு. அப்ப மீன் போல் உறங்காம பேர் இருக்கு. அதுதான் கொஞ்சம் அமைதியா இருக்கு. மீன் போல் உறங்காம ஆட்சி செய்வதாலதான் மீனாட்சி பட்ட பேர். உண்ட பட்ட பேரை கேட்டனா கேட்கலையே. பேர் என்ன? மீனாட்சியோட பேரா? ஆமாமா. மீன் போல் ஆட்சி செய்வதால் மீனாட்சி. நிறைய பேர் இருக்கு உங்களுக்கு. இயற்பெயர் கேட்டா இயற்பெயர் ஒண்ணுதான் இருக்கணும். அது எப்படி? அது எப்படின்னா தடாதங்கன்னு சொல்லுவாங்க, வேற என்ன கண்ணின்னு சொல்லுவாங்க, திருக்காம கோட்ட ஆளுரை நாச்சியார் சொல்லி ஒரு பேர் இருக்கு இல்லையா? அவ அப்பா அம்மா பேர் என்ன தெரியுமா? என்ன பேரு? தடாதங்கில அவ அப்பா அம்மா பேரு சொல்லுங்க. மலையத்தூச பாண்டியன், அதே சமயம் காஞ்சன மாலை ஆகப்பட்டவள். அந்த ரெண்டு பேருக்கு தனக்கு பெண் குழந்தை பிறந்த பொழுது வைத்த பெயர் தடாதகை. அப்ப அங்கே இருக்க நின்ற பேரு ஒரு பட்ட பேர் தான். மீனாட்சி மீனாள் என்பது ஒரு பட்ட பேர் தான். அப்ப எனக்கு தேவை இயற்பெயர், அது தடாதகை பிராட்டி. எதுக்கு தடாதகை பிராட்டின்னு சொல்லி பேர் வந்துச்சு சாமி? இப்ப தாடகைன்னு ஒரு பெண்மணி இருந்தா தெரியுமா? அவ வந்து அரக்கி. அரக்கி. ஆனா இங்க தடாதகை. ஒரு தடாகம்னு சொல்றோமே, தடாகம்னா என்ன? ஒரு தடாகத்துல குளிக்க போறோம்னு சொல்றோம். ஏன் தடாகம்ங்கிறோம்? எதுக்கு சொல்றோம்? தடாகம்னா குளம்னு அர்த்தம். இன்னைக்கு பொற்றாமரை குளம் இருக்கு பாத்தியா? பொற்றாமரை குளத்துல ஒரு மலர் இருக்கிறது. என்ன மலர்? தாமரை. பொன்னாசியப்பட்ட தாமரை. அந்த பொன்னாசியப்பட்ட தாமரை எங்கிருந்து வந்தது தெரியுமா? எங்க இருந்து வந்துச்சு? தடாதகை பிராட்டியார். இப்ப எல்லா பெண்களும் 2 கொங்கைகள் இருக்கும். ஆனா தடாதகை பிராட்டியார் மட்டும் கொங்கை இருக்கும். அந்த 3வது கொங்கை சிவனை பார்த்து வெட்கப்பட்ட பொழுது பறந்து வந்து விழுந்தது. அந்த கொங்கை தான் இன்னைக்கு பொற்றாமரையாக இருக்கு. அப்ப தடாகத்துவே அவள் கொங்கை விட வேண்டும் என்பது கருத்து. அதனால் வைக்கப்பட்ட பெயர் தடாதகை பிராட்டி. இப்ப இது மீனாட்சிக்கான சிறப்பு. மீனாட்சி அம்மன் கோயில உங்க ஒரு விஷயம் கேட்கிறேன். மீனாட்சி அம்மன் கோயில மீனாட்சியை தவிர்த்து, சொக்கநாதரை தவிர்த்து இன்னொரு தெய்வத்துக்கு மிகப்பெரிய தன்மை உண்டு. நம்ம ராமாயணம் பேசலாம், மகாபாரதம் பேசலாம். நீ வந்தது மதுரையில, முதல்ல தான் இருக்கக்கூடிய எழுத்திற்கான தன்மையை தெரிந்து கொள்ள வேண்டும். அதுதான் அறிவாளி கலவு. மீனாட்சியை தவிர்த்து, சொக்கநாதரை தவிர்த்து, மீனாட்சி அம்மன் ஆலயத்துல
தெய்வத்துக்கு மிகப்பெரிய சிறப்பு உண்டு. என்ன அது? மீனாட்சியை விடவா? மீனாட்சியை விட. மீனாட்சி தானங்க சிறப்பு. அது எல்லாரும் தெரியும்ல. ஆனா நான் சொல்றேன், மீனாட்சியை விடவும் சொக்கநாதரை விடவும் மீனாட்சி அம்மன் கோயில உள்ள ஒரு தெய்வத்துக்கு. நீ மதுரையில என்ன இருக்க? ஆமா. உன்ன பின்ன கோயிலுக்குள்ள போயிருக்கியா இல்லையா? போயிருக்கேன் சார். போயிருக்கேன். அப்ப சொல்லு, எவ்வளவு சவடால இருந்தா நான் கேட்க போறேன். சட்டமா எவ்வளவு வாய் துணுக்கு உனக்கு? வா, மீனாட்சியை விட ஒரு தெய்வத்துக்கு சிறப்பு அதிகம். சொல்லு. எது? மீனாட்சி அம்மன் கோயில்லையா? அதுவும் தப்பு சொல்லுவாங்க. ஆனா ஒரு விஷயம் கேட்க போறேன், பேச்ச உடைச்சு. இல்ல, மதுரையில வந்து மீனாட்சியோட பெரியாள்னு கேட்டீங்கன்னா நான் சொல்லுவேன். மீனாட்சி அம்மன் கோயில மீனாட்சியோட பெரியாள் யாருன்னு கேட்டா எப்படி? அது மதுரையில மீனாட்சியோட பெரியாள் வரலாறு எப்படி வேணா மாறலாம். இனிமே வருங்காலத்துல ஏப்பா மீனாட்சியோட இந்த பிள்ளை பெரியாளாப்பா அப்படி கேட்கக்கூடிய சூழ்நிலையும் வரலாம். அது உங்க திறமையை பொறுத்தது, அது உங்க தகுதியை பொறுத்தது. ஆனா நான் என்ன கேட்கிறேன், மீனாட்சி அம்மன் கோயிலுக்குள்ள, மீனாட்சி கோயிலுக்குள்ள இருக்கா, சொக்கநாதர் கோயிலுக்குள்ள இருக்காரு. மீனாட்சி அம்மன் ஆலயத்துக்குள்ளேயே இந்த இருவரை தவிர ஒருவருக்கு சிறப்பு அதிகம். எப்படி பதில் தெரியுமா இல்ல கதையை நான் நடத்திக்குவா? நடத்துறதுக்கு முன்னாடி ஒரு வார்த்தை நீ சொல்லணும். சாமி, உங்களை சட்டமானு கேட்டனே, அது தப்பு சாமின்னு என்ன மன்னிப்பு கேட்கணும். அப்படி கேட்டேன்னா உன்னை மன்னிச்சு விட்டு நான் கதையை ஆரம்பிச்சுக்கிறேன். எப்படி வசதி உனக்கு? இருக்கட்டும் சாமி. முருகப்பெருமானுக்கு படை வீடுகள் எத்தனை சாமி? என்ன கேட்டியா? இல்ல, அது அவரை கேக்குறேன். ஏமா, நான் ஒரு கேள்வி கேட்டிருக்கேன், இன்னும் பதில் வரல, திருப்பி கேட்பேன்னா என்ன அர்த்தம்? ஏ தெரியாத? சொல்லுங்க, சின்ன பிள்ளை கேக்குறேன், சொல்லுங்க. யார் சின்ன பிள்ளை? நான் தான். ஒட்டம முழுக்க விஷம். யாரு நீங்களா? முருகப்பெருமானுக்கு 6 வழி வீடுகள் உண்டு. என்னென்ன? அதையும் சொல்லணுமா? அதையும் சொல்லணும். இல்ல, இது எனக்கு புண்ணு புரியல. நான் ஒரு கேள்வி கேட்டிருக்கேன், கேட்டா சொல்ல மாட்டாங்க. நீ எங்க நீ வர்றேன்னு பாக்குறேன். வா, திருப்பரங்குன்றம், திருச்செந்தூர், பழனி, சுவாமிமலை, திருத்தணிகை, பழமுதிர்ச்சோலை என்பது முருகப்பெருமானுடைய 6 வழி வீடு. பெரிய இந்த கேள்வி கேட்டுவிட்ட தூங்குற பிள்ளைகள் சொல்லலாம். இது ஒரு கேள்வியா? இல்ல இதெல்லாம் ஒரு கேள்வியா? ஆமா. முருகரோட அண்ணன் யார் சாமி? முருகரோட அண்ணன் வீரபத்திரர். வீரபத்திரர். வீரபத்திரரா? ஏன் அண்ணன் இல்லையா? முருகனுக்கு 3 அண்ணன் இருக்காரு. சரி, விநாயக பெருமான் இருக்காரு. 3 பேரையும் சொல்லுங்க. காலபைரவர் இருக்காரு, வீரபத்திரர். இத யாரை நீ கேக்குற? விநாயக பெருமான். சரி, ஆதி முதற்கடவுள் விநாயக பெருமான். அந்த விநாயக பெருமானுக்கு 6 வீடு உண்டு, அத சொல்லுங்க. ஆனா உன் திறமை எங்கெல்லாம் போகுது பாத்தியா? நேரடியா விநாயகர் கேட்டா சொல்ல மாட்டேன்னு தெரிஞ்சு நீ முருகனை சுத்தி வந்து கொண்டாடிய. ஏன் அது மட்டும் தெரியாது எனக்கு? சொல்லுங்க சார். விநாயக பெருமான் எப்படி இந்த தமிழ் மண்ணில முருகப்பெருமானுக்கு 6 வடிவில் உண்டு, அதே போல எம்பெருமான விநாயக பெருமானுக்கும் 6 வடிவில் உண்டு. சொல்றேன் கேட்டுங்க. பிள்ளையார்பட்டி, திருமுதுகுன்றம், திருநாரையூர், திருக்கடையூர், திருச்சூச்சு பிள்ளையார் கோவில். விநாயக பெருமானுக்குள்ள 6 வடிவீடுகள். எதுக்கு விசில் அடிக்கிறீங்க? கேட்டது 6 படை வீடு, 5 படை வீடு சொல்லிட்டு பக்கத்துல வாய் பேசுறீங்க. சொல்லுங்க. கேட்டது 6, 5 சொல்றீங்க. இன்னொன்னு தெரியாதா? நான் வேணா சொல்லவா? இல்ல இல்ல, நீங்க வேணா உள்ள போங்க. நிப்பாட்டுங்க. நீங்க வேணா உள்ள போங்க. மண்டே பொழந்துட்டா மரியாதை ஓடி போயிரு. நான் வேணா கதையை நடத்திக்கிறேன். ஏன் பெண்ண போங்க? கேளுங்க, நான் பதில் சொல்லலையா? 6 படை வீடு சொல்லலையா? 5 தான் சொல்லிருக்கேன். சொல்லிருக்கேன், படை வீடு சொல்லிருக்கேன். என்னைக்கு? பிள்ளையார்பட்டி, திருமுதுகுன்றம், திருநாரையூர், திருக்கடையூர், திருச்சி உச்சிப்பிள்ளையார் ஆலயம் என்பது எல்லாமே விநாயக பெருமானுடைய 6 வழி வீடுகளில் வருகிறது. இல்ல நான் தெரியாம கேட்கிறேன். நான் தெரியாம ஒரு கேள்வி நான் கேட்டேன், இப்ப நீ திருப்பி கேட்டிருக்கல. இப்ப பாக்குற மக்களுக்கு ஒரு சந்தேகம் வரலாம். என்னையா நம்ம 6 வீட்டை கேக்குது, இந்த ஆள் 5 வீட்டை கேட்டுட்டு அதுதான் சொல்றானு சந்தேகம் வரலாம். ஆனா இதுல என்ன பிரச்சனைனா, புரிய வச்சுக்கிறேன். இப்ப நான் கேட்டேனே, மீனாட்சி அம்மனை தவிர்த்து சொக்கநாதரை தவிர்த்து இன்னொரு தெய்வத்துக்கு சிறப்பு இருக்குன்னு சொன்னேன் பாத்தீங்களா? அதுக்கு உள்ள பதில இதுக்குள்ள பதில். இப்ப நானே கேள்வி கேட்டு பல பேர் நானே கேள்வி கேட்டு நானே சொல்லணுமா உனக்கு? முதல்ல யாரு கேட்டா? 2 பேர் சார். இது 1 பெருசா 2 பெருசா? முதல்ல யார் அதை தூக்கி காட்டுறாங்கன்றத பொறுத்து இருக்கு. இப்ப ஒரு ஏழை நடக்குது, ஒருத்தர் 2000 ரூபாய் ஏழை எடுக்கிறாருன்னா 2 ரூபாய் வச்சு அது பெருசு. ஒரு ஓட்ட பந்தயத்தை முன்னாடி போனாருன்னா அதுதான் சொல்றேனேமா, எண்ணிக்கையை பொறுத்து. ஒரு தொகை அதிகப்படியா கேட்கிற கேட்டா அது பெருசு. 15 தானே பெருசு. நான் 2வது கேட்டிருக்கேன், பதில சொல்லுங்க. இதுக்கு இப்படி ஒரு பதிலாமா? 2வது கேட்ட நீங்க பதில் சொல்லுங்க. சரி, போன என்ன தெரியும்? இப்ப 6வது படைவிழா கருதப்படுவது மதுரை மீனாட்சி கோயில் இருக்குல்ல, அங்க உள்ள ஒரு விநாயகர் தான். இதுக்கப்புறம் நீ பேசவே கூடாது. 6வது படைவிழா எது நீ தான் சொல்லிட்டேன். மீனாட்சி அம்மன் கோயில் உள்ள ஒரு விநாயகர் தான். இன்று விநாயக பெருமானுடைய அது தனி வீடாக இல்லாவிட்டாலும் பரவாயில்ல,
அந்த விநாயகருக்கு என்று தனி சிறப்பு உண்டு என்பதால் மீனாட்சி அம்மன் ஆலயத்தில் இருக்கக்கூடிய விநாயகர் தான் விநாயகருடைய ஆறாவது வழிபாடு. எல்லாமே நான் சொல்லுவேன், நீ லோகாவை நம்பிட்டு போ. மீனாட்சி அம்மன் கோயில மீனாட்சியை தவிர்த்து சொக்கநாதரை தவிர்த்து ஒரு கடவுளுக்கு சிறப்பு இருக்கல, அது இவர் பேரையும் சொல்லி அதுக்கான சிறப்பையும் சொல்லி. அப்படியா? எதுக்கு நீ வந்திருக்கா? எதுக்கு நீ வந்திருக்கா? விநாயகர் சொல்லிட்டல, அந்த விநாயகர் யாரு? அவர் பேர் என்ன? அவரை செய்தது யார்? இல்ல எங்கிருந்து எடுக்கப்பட்டது? எதுக்காக அவருக்கு அந்த பேர் வந்தது? ஒரு கேள்விதான் கேட்டீங்க. நான் கொஞ்சம் இறக்கப்பட்டு சரி இந்த விநாயகர் சொன்னீங்கன்னா உன்னை விட்டு அடுத்தது போக பார்த்தேன். ஆனா எவ்வளவு இது திமிரு இருந்தா நீ ஏன் வரல புடிங்க ஏன் கண்ணே நீ குத்த பார்த்தீங்களா? இப்ப நீ சொல்லு, விநாயகர் பேர் என்ன? அவருடைய உயரம் எவ்வளவு? எங்கே எடுத்தார்கள்? எதனால அவருக்கு அந்த பேர் வந்துச்சு? சொல்லு. மண்டே போன்ற பேச போகிறோம். வள்ளிய கேள்வி கேட்டாலும் கை தட்டல வர ஆத்தாடி. இப்ப மதுரை மீனாட்சி அம்மன் கோயில்ல மீனாட்சியும் சொக்கநாதரை விட அதீத சிறப்பு யாருக்கு உண்டு அப்படின்னா நீங்க சொன்னீங்கல்ல முக்கூரணி பிள்ளையா இருக்குதா? விநாயகர் சொன்ன பேர் சொல்லல, இப்ப நீ என்ன சொல்ற பேர்? அறுபடைவின்னு சொன்னீங்கல்ல சாமி. அது சொல்றீங்க. விநாயகர் பேர் கேட்டீங்க. அந்த விநாயகர் பேர் என்ன அப்படின்னா முக்கூரணி பிள்ளையார் ஆகப்பட்டவர். இவர் எங்க எப்படி காட்சி தருகிறார் அப்படின்னா 5 அடி உயரத்தில் மதுரையில மீனாட்சி அம்மன் கோயில காட்சி தரார். இவர் யார் எடுத்துட்டு வந்தது பிரதிஷ்டை பண்ணது அப்படின்னா திருமலை நாயக்கர் ஆகப்பட்டவர். திருமலை நாயக்கர் மகார கட்டணும் அப்படின்றதுக்காக மண்ணு தோண்ட போனாரு. எங்க தெப்பகுளத்துக்கு. அப்ப தெப்பகுளத்துக்கு மண்ணு தோண்ட போகும்போதுதான் எங்க விசிலடிக்காதீங்க கொஞ்சம் குழப்பம் இருக்கட்டும். அப்ப அந்த தெப்பகுளத்தை தோண்டும் போதுதான் எடுக்கப்பட்டதான் அந்த முக்கூரணி பிள்ளையார். அந்த முக்கூரணி பிள்ளையாரை எங்க பிரதிஷ்டை பண்றது அப்படின்னு பார்க்கும்போது மீனாட்சி அம்மன் கோயில போய் பிரதிஷ்டை பண்றாங்க. யாரு அப்படின்னா திருமலை நாயக்கர் ஆகப்பட்டவர். அப்ப அந்த திருமலை நாயக்கருக்காக தெப்பகுளத்தை தோண்டி கொடுத்தாரு இல்லையா, அதனால அதுக்காக அங்க தெப்ப உற்சவம் நடக்கும். நம்மள பிறந்த நாள் எப்போது கொண்டாடுவோம்? 4 கிழமை வச்சு கொண்டாடுவோம். ஆனா மன்னர்கள் அப்படி கிடையாது. தை மாதம் பூக்க நட்சத்திரம் என்று பிறந்த அந்த திருமலை நாயக்கருக்கு அங்க தெப்ப உற்சவமானது நடக்கும். அந்த தெப்பகுளம் எப்படி காட்சி தருகிறது அப்படின்னா 1000 அடி நீளமும் 950 அடி அகலமும் கொண்டது இந்த தெப்பகுளம். முக்கூரணி பிள்ளையார் சொல்லி ஒரு பேர் வர காரணம் என்ன? நீ தாண்டா ஆரம்பிக்கிற. விநாயகர் பெருமானுடைய பேர் முக்கூரணி விநாயகர் சொல்லிட்ட, மாட்டு கருத்து இல்ல. தெப்பகுளம் தோண்டும் பொழுது கண்டெடுக்கப்பட்டவர் சொல்லிட்ட, அதுலயும் மாட்டு கருத்து இல்ல. தெப்பகுளம் என்ன தெப்பகுளம்? அது என்ன சொல்ற? மாரியம்மன் தெப்பகுளங்க. வண்டி எடுத்த சரி மாரியம்மன் தெப்பகுளம் தோண்டும் பொழுது சுயம்புவாக தோண்டி எடுக்கப்பட்டார். அவர் திருமலை நாயக்கர் வராக கட்டும் பொழுது எத்தனை இடர்கள் வந்துதான். அந்த இடர் ஒவ்வொன்றையும் இந்த விநாயகர் தீர்த்தராக அவருக்கு ஒரு நம்பிக்கை. அதனால மீனாட்சி அம்மன் ஆலயத்திலே கொண்டு வச்சு வழிபட்டார் அந்த விநாயகர். ஏன் முக்கூரணி விநாயகர்? ஒரு பொல்லா பிள்ளையா கற்ப விநாயகர் சொல்றோம், நலந்தன விநாயகர் சொல்றோம், வினை தீர்க்க விநாயகர் இருக்கிறோம். இதெல்லாம் ஒரு பொதுவான பேர். ஆனா ஏன் முக்கூரணி விநாயகர் பேர் வைக்கிறோம்? ஒரு குறினா 6 படி நெல்லுன்னு அர்த்தம். அப்ப நாட்டுல அப்படின்னா பாண்டிய நாட்டுல, சோழ நாட்டுல வந்து 4 படி, சேர நாட்டுல 2 படி. அப்ப வந்து சோழ நாட்டுல இருக்க ஒருத்தர் வந்து இந்த முக்கூரணி பிள்ளையாருக்கு 12 படிகளால, அதாவது 3 குழியினால ஒரே ஒரு குளக்கட்டை செய்து வைத்தார். அதனால அவருக்கு முக்கூரணி பிள்ளையார் சொல்லி பேர் வந்துச்சு. இந்த முக்கூரணி பிள்ளையார் எப்படி இதெல்லாம் எனக்கு பிரச்சனை இல்ல. எப்படி ஆனா எத்தனை அடின்னு நீ சொன்ன பாத்தியா? போற போக்குல வாழைப்பத்த ஊசி எத்தனை மாதிரி நீ சொல்லிட்டு போறிய. எத்தனை அடின்னு அவரை போனாவே நம்ம அண்ணாந்து பாக்குறோம். இடையில 5 அடி சொன்னியா? காதல பூ சுத்துற மாதிரி விவரமா தான் நிக்கிறீங்களோ? ஒரு வார்த்தை கூட வாயிலிருந்து வரும்போது கவனம் எல்லாம் நிக்க மாட்டேன். எனக்கு தெரியுமா நீ சோதனை பண்ற? அவர் 13 அடியிலே விநாயகர் காட்சி தருகிறார். முக்கூரணி விநாயகராக. இது தெய்வத்தை எப்படி வழிபடணும் அப்படின்னா போகும்போது வழிபடலாம், வரும்போது வழிபடக்கூடாது. ஏன் அப்படின்னா போகும்போது வழிபட்டோம் அப்படின்னா வரம் கொடுப்பாரு, வரும்போது வழிபட்டோம் அப்படின்னா வரத்தை பிடிப்பாரு. சரி, இது முக்கூரணி விநாயகர் தம்பி. இந்த மதுரையில ஓடக்கூடிய நதி என்ன தெரியுமா? அது விவேக நதிக்கரை, வைகை நதிக்கரை சொல்லப்படுற வைகை அப்படின்னா கை வச்சா வைகை. எனக்கு நிறைய சிறப்பு இருக்கு. இருக்கட்டும். மதுரையில ஒரு கடல் ஓடுதா தெரியுமா சாமி? மதுரையில கடல் ஓடுதா? எந்த ஊர்ல நம்ம கடல் ஓடுது? ஓடுச்சு. கடல் ஓடுச்சா? கடல் இருக்கு. அப்படிதானே பாத்தேன். அதிர்ச்சிக்குள்ளாகி விட்டு கடல் ஓடுகிறது என்று உடனே கடல் கேக்குறியா? என்ன கேக்குற? ராமரன் உங்களை கேக்குறேன். இப்ப அப்பா இல்ல என்னையா கேக்குறேன்னா உங்கள நீங்க என்ன பேசுறீங்க? இல்லமா, ஒரு கேள்வி நியாயமானதா இருக்கணும். இப்ப நான் எவ்வளவு நியாயமானதா? என்ன நியாயம் கேட்டுருமா? எல்லாரும் இங்க இருக்க மதுரைக்கு போகாதவரா? மதுரை போயிருக்கீங்களா? போயிருக்கீங்க. வைகை நதி ஓடுது. வைகை நதிக்கு என்ன சிறப்புனா கடல்ல கலக்காத நதி.
நாரி பாரு நஞ்சி கொடுத்துட்ட வாரியில் கணக்கா வைகிறது எவ்வளவு சிறப்பு சொல்றோம். அது பிரச்சனை இல்ல. கடல் ஓடு கடல் இருக்கு இறங்குற நதி அத சொல்றோம்ல. அவர் இறங்கும் போது அந்த நதியே கிடையாது. அது வேற பிரச்சனை. ஆனா வைகை நதி இன்னைக்கு ஓடுது நியாயம், சரி பிரச்சனை இல்ல. இன்னைக்கு கடலை நீ மதுரைக்கு பாக்கணும்னா நேரா தூத்துக்குடிக்கு போகலாம், இல்ல தொண்டிக்கு வரலாம், இல்ல மணமேலகுடி போகலாம், ராமேஸ்வரம் போகுமா போகலாம். தப்பு இல்ல. ஆமாமா கடலை பாக்குறதுக்கு நீ அங்கேதான் போய் ஆகலாம். கடல் முதல்ல இருந்துச்சுங்க, தெரியுமா தெரியாதா? மதுரையில எப்படி கடல் இருக்கா? இவருக்கு எல்லாம் தெரியும் மாதிரி எல்லா வண்டிகளையும் போட்டு பாரா படுத்துறத என்ன நம்ம உங்களுக்கு தான் தெரியும். சட்டமா எவனோட தப்பா சொல்லிருக்காங்க. இல்ல இல்ல நான் பாத்துட்டு வந்தா சொல்றேன். திறமை இருந்தால் கண்டிப்பா அங்கீகாரம் உண்டு. எதுவுமே தெரியாம பாத்து கொத்திட்டு போனா மண்ணில் அடிக்கதே வேணும். பேச விவரம் இருந்து மண்டகணம்னா எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. நீ மண்டகணமா பேசுறேன்னா திறமை இருந்து பேச உன்னை நான் ஆமோதிக்கிறேன், பாராட்ட. இது என்ன பிரச்சனை? வாங்க தகுதி இல்லாத ஆட்கள் வருகின்ற பொழுதுதான் இங்க பிரச்சனை வருது. சொன்னேன் கடல் இருக்குன்னு நீ முடிக்கிற, அப்படித்தானே வண்டிநாயகம்? ஆமா. சரி, இப்ப ஏற்கனவே சொன்ன பாத்தியா, மதுரை மதுரையிலே யாருடைய மீனாட்சியுடைய தாய் தந்தை பெயர் என்ன சொன்ன? மலையத்துவஜ பாண்டியன் காஞ்சன மாலையாக திருமணம் செய்து முடிக்கின்ற போது மலையத்துவசையன் கூட இருந்தாரா? இறந்து விட்டார். ஆனால் தன் மகளை திருமணம் முடித்த காஞ்சன மாலைக்கு ஒரு எண்ணம். என்ன எண்ணம்? எப்படியாவது தன்னுடைய கணவனின் கரம் பிடித்து நான் கடலிலே நீராட வேண்டும் அப்படின்னு ஆசை. இந்த அம்மா காஞ்சன மாலைக்கு நேரா போய் தன் மகள் மீனாட்சி சொல்றாங்க, எப்படியாச்சும் உன் கணவனை 7 கடலை கொண்டாட சொல்லுப்பா அப்படின்னு. சிவபெருமானும் 7 கடலை நீர் கொண்டு வந்தார் மதுரை மதிக்கு. மதுரையில இருக்கிறவருக்கு பேரு சிவனா? எப்படிங்க மதுரையில இருக்கிறவருக்கு பேரு சிவனா? மதுரையில சிவன் புரியல, என்ன கேக்குற? இல்ல சிவன் கிட்ட போய் சொன்னாங்கன்னு சொன்னீங்களே, சிவனா மதுரையில இருக்கு. அவதாரத்தை கேக்குறீங்களா? சரி, சொப்பனாதன். இப்ப கேட்ட பொழுது சொப்பனாதன் சொல்றாரு, சரிமா உன் தாய் விருப்பத்துக்காக நான் அழைத்து வருகின்றேன். நான் கூட நினைச்சேன் ஒரு ஐயப்பன் சொப்பனாதர் வந்துட்டாரோன்னு. சரி, பிரச்சனை இல்லை. அப்ப வந்தார் சிவபெருமான் சொப்பனாதராக. அவர் சொல்றாரு, உன் தாய்க்கு விருப்பத்திற்குரிய 7 கடலையும் கொண்டாரு. 7 கடலையும் கொண்டு வந்தார். இன்று மதுரையிலே மூழ்கி நீராடி விட்டு புண்ணியத்தை தேடி விட்டு 7 கடலும் அனுப்பப்பட்டது. சரி, இப்ப அனுப்பியாச்சு. அதற்கு சாட்சியாக என்ன பெயரோடு அந்த இடம் இருக்கிறது தெரியுமா? எழுகடல் வீதி. அந்த எழுகடல் வீதியில காஞ்சன மாலைக்கு ஒரு கோயில் இருக்கு தெரியுமா? கடலே மதுரைக்குள்ள வரலைன்னா எழுகடல் வீதியில பேர் வந்திருக்குமா? அப்ப சிவபெருமான் எம்பெருமான் சொக்கநாதராக விளங்கிய அவர் தன் மனைவியின் விருப்பத்திற்காக 7 கடலையினை கொண்டு வந்தார் இங்கு மீனாட்சி அவனுக்காக. இப்ப நீ முருக பக்தி தானே? ஆமா சுவாமி. யார கும்பிடுவ? முருகரை தாங்க கும்பிடுவேன். இப்ப நான் பெருமாள் பக்தன். ஆமா. யார கும்பிடுவேன்? நீங்க பெருமாளை கும்பிடுவீங்க. பெருமாள். இப்ப சிவன் இருக்கார் இல்லையா? ஆமா. சிவனுக்கு ஒரு பிரச்சனைனா அவர் யார கும்பிடுவாரு? இப்ப மகாவிஷ்ணுக்கு ஒரு பிரச்சனை சிவன் வந்துருவாரு. பெருமாளுக்கு ஒரு பிரச்சனை அவர் சிவன் வந்துருவாரு. சிவனுக்கு ஒரு பிரச்சனைனா யார்கிட்ட போய் விழுகணும்? யாரும் விட முடியாது. ஏன்னா சிவனை மிஞ்சிய கடவுள் யாருமே இல்லை. ஏன்னா பரம்பொருள் ஆதியும் அந்தமும் இல்லாத நாயகன் யாருன்னா சிவபெருமான். அது எம்பெருமான் சிவபெருமான். அப்ப சிவனை மிஞ்சிய கடவுள்னு இந்த உலகத்துல யாருமே கிடையாது. ஆனா அவரும் வணங்குறாரு இல்லையா? சிவபெருமானும் வணங்குறாரு. அப்படியா? ஆமா. சிவன் ஒருத்தர் வணங்குறாருன்னா அப்ப சிவனோட பெரிய கடவுள் யாரு? என்ன தாய் துணுக்கு உனக்கு? நான் சொல்றேன் வணங்குறாரு தியானத்தில் இருக்காருன்னா அவன் கடவுளை வேண்டிய தியானத்தில் இருக்காரு, பரம்பொருளை நினைத்து அவர் தியானத்தில் இருக்காரு. சிவனை மிஞ்சிய கடவுள் இல்ல. அப்ப சிவன் எப்படி இன்னொரு கடவுளை வணங்க முடியும்? வணங்கி இருக்காருங்க. அப்படியா? சிவன் வணங்கி இருக்காரா? அது மதுரையிலே தான். இப்ப சிவன் வணங்குறத பேசுவோம். சிவனை வணங்கினார்கள் அவங்களை நம்ம என்னன்னு சொல்றோம்? 63 நாயன்மார்கள் சொல்லுவோம். 63 நாயன்மாரை குறிக்கக்கூடிய நூலின் பெயர் தெரியுமா? என்னது? 63 நாயன்மாரை குறிக்கக்கூடிய நூலின் பெயர் பெரிய புராணம் சொல்றோம். அதை எழுதியவர் சேக்கிழார். இது பக்தர்களை பற்றியது. ஆனா சிவன் 64 திருவிளையாடல் செய்தார் இல்லையா? அது மதுரை மதியில. அதை குறிக்கக்கூடிய ஒரு திருவிளையாடல் புராணம். அதை எழுதியவர் பரஞ்சோதி அப்படிங்கிறத. இப்ப இந்த 63 நாயன்மார்கள் 4 பேருக்கு மட்டும் தனி சிறப்பு உண்டு. யாருக்கு? திருஞான சம்பந்தர், அப்பரே சுந்தர மாணிக்க வாசகர். மொத்தம் எத்தனை பேரு? 4 பேர். அவங்க என்னன்னு சொல்லுவோம்? திருஞான சம்பந்தர் என்னன்னு சொல்லுவோம்? என்ன உங்களை சமய குருவன் சொல்றாங்க. சமய குருவர்கள் 4 பேர். பேர் என்ன சொன்னீங்க? திருஞான சம்பந்தர். இதெல்லாம் ஒரு கேள்வியாங்க? சின்ன பையன் கேட்டுட்டேன். அனுபவசாலி ஒரு கேள்வின்னு கேட்டுட்டு இருக்கீங்க. அனுபவசாலி நீங்க சொல்லாத என்ன? இப்படி வேற நீங்க சும்மா சும்மா சொல்லாதீங்க. திருஞான சம்பந்தர், அப்பரே சுந்தர மாணிக்க வாசகர்
சுவாமி. மொத்தம் எத்தனை பேர்? 4 பேர். மொத்தம் எத்தனை பேர்? 4 பேர். 4 பேர்ல இவன் என்ன வாய் உனக்கு காது வரைக்கும் போச்சுல? 4 பேர் கேட்டா வெறும் 2 பேர் சொல்றீங்க, நியாயமாது? 4 பேர் தாங்க சொன்னேன். 2 பேர் சொல்லிருக்க. இருங்க நான் சொல்றேன். இருங்க. 6 மணி வீடு சொல்லும்போது மட்டும் இன்னும் 5 சொன்னீங்க. ஏன் இன்னொரு சொல்ல? என்ன நீங்க கேட்டீங்க? 4 பேர் கேட்ட 2 பேர் சொல்ற? 4 தான் சொல்லிருங்க. நீங்க 2 கவனிங்களே. நான் கவனிக்கிறேன். திருஞான சம்பந்தர், அப்பர், சுந்தரர், மாணிக்கவாசகர். மொத்தம் எத்தனை பேர்? 4 பேர் சாமி. 2 பேர் தான் சொல்ற? படிக்கலையா? படிக்கலையா என்ன? சமயக்கு ஒரு பேர் உனக்கு தெரியாமையா நீ அங்க இருந்து வந்த? என்னைய காவத்து கேட்கிற? ஏன் நீங்க தான் கேட்கணும்? சட்டமான எவ்வளவு திமிரு இருந்தா இந்த வார்த்தையை நீங்க எப்படி சொல்லு? சமயக்குறள் 4 பேர் சொல்றீங்களே, நீ 4 பேர் நான் சொல்றேன் கேளுங்க. திருஞான சம்பந்தர், சரி தூக்கி கூட்டத்தை எரிஞ்சுட்டு போயிருவேன். இல்லங்க நான் சொல்றேன், நீங்க கவனிங்க. நீங்க பாருங்க. திருஞான சம்பந்தர், அப்பர், சுந்தரர், மாணிக்கவாசகர் 4 பேர். உங்க நொண்ணைங்க உட்கார்ந்து எங்க அவன்? அவனை பிடிச்சிட்டாங்க. 4 பேர் பிடிச்சிட்டாங்க. 4 பேர் தான் சொல்றேன். உன்னுடைய பதிலுக்கு அந்த மஞ்சள் தொட்டு போட்டவர் ஆமோதிப்பு வேற. 4 பேர் தான். எப்ப உன் பதிலுக்கு ஆமோதிக்க ஆரம்பிச்சாவோ இறங்கிட வேண்டியது. இப்ப நீ 4 பேர் சொன்னீங்களே, அது தப்பு. 2 தான் இப்ப நான் நிரூபிப்பேன். ஆனா அப்ப இது தப்புனா எது உண்மையான 4ன்னு நீ சொல்லணும். போட்டிக்கு தயாரா? தயார் சாமி. இருக்கட்டும். இது நீங்க என்ன போடுறீங்க சாமி? நீங்க ஏதோ நெத்தியில போடுறீங்களே, பேர் என்ன? ஏதோ நெத்தியில போடுற. சொல்லுங்க. என்கிட்ட கேட்டீங்க என்ன போடுறீங்கன்னு. இப்ப நீ நெத்தியில போடுறது பேர் என்ன சொன்ன? பசு பத்தி பாசம் சொல்லி முப்பட்ட. இது அத்தன் மால் பிரம்மம் என்று சொல்லக்கூடிய திருராமம். நாமமா ராமமா? எப்படிங்க? நாமமா ராமமா சுவாமி? திருராமமா? ராமம்னா பேர், பேரை சொல்லி கேட்போம். இது திருராமம். இருக்கட்டும். அப்ப இதுக்கு நீங்க யார வணங்குறீங்க? எம்பெருமான் மகாவிஷ்ணு. அவங்களுக்கு சேவை செய்யக்கூடியவர்கள் 12 ஆழ்வார்கள். 12 ஆழ்வார்கள். எத்தனை ஆழ்வார்கள்? 12 பேருமா? 11 ஆண்கள், ஆண்டாண்டு ஒரு பெண்ணு. அதுல 3 பேர் மட்டும் முக்கியமானவங்களா சொல்லுவாங்க. அது யாரு? உங்களுக்கு எப்படி 4 பேர் முக்கியமானவங்களோ ஆழ்வார்கள் 3 பேர் சொல்லுவாங்க. முதல் 3 ஆழ்வார்கள். அது யார் யார் சாமி? படிக்காம நிக்கிறேன் நினைச்சியா? சொல்ற கேட்டுக்க. பெரிய ஆழ்வார், பொய்கை ஆழ்வார், பேயாழ்வார். இதெல்லாம் ஒரு கேள்வியா? சொல்லிட்டேன். இப்ப எங்களுக்கு சொல்லு. 4 பேர் சொன்னேன். இல்ல உங்களுக்குலாம் பதில் தெரியலனா அமைதியா பதில் தெரியலையா? பள்ளி கிட்ட சட்டை யாரு கேட்டா? 3 பேர் கேட்டா 2 பேர் சொல்றீங்க என்ன? 2 பேரா? 3 பேர் சொல்லிருக்க. காது செவிடா உனக்கு? செவிடா. நல்லா கேட்டுக்க. பெரிய ஆழ்வார், பொய்கை ஆழ்வார், பேயாழ்வார். இதுதான் முதல் 3 ஆழ்வார்கள். 2 பேர் தான் சொல்றாரு. 3 பேர் கேட்டா கேக்குதா? என்னடா அது? காது கேக்குதா? இப்ப நான் கேக்குறா சாமி இல்லையா? எப்படி நீ இது 2ங்கற? எப்படி நீங்க அத 2 நீங்க 4 2 நீங்க சொன்னீங்களே 4 2ன்ட்டு அது மாதிரி தான். நான் ஊத்துன தோசை எனக்கு நீ திருப்பி திருப்பி போட்டு காமிக்கிறேன். ஆமா திருப்பி போட்டு. இப்ப நான் சொல்றதுக்கு காரணம் சொல்லவா? அப்பர்னு சொன்னேன், மாணிக்க வாசகர்னு, திருஞான சம்பந்தர்னு, சுந்தரர்னு. இப்ப என்னுடைய கேள்வி என்னன்னா, திருஞான சம்பந்தன் என்பது சீர்காழியில் அவர் பிறந்த பொழுது அப்பா வைத்த பெயர் ஞான சம்பந்தன். அவருக்கு திருன்னு அடைமொழி வச்சு இன்னைக்கு நம்ம திருஞான சம்பந்தம் அது பேர் போட்டே பாடல் எழுதிய யார் அப்படினா எனக்கு மாற்று கருத்து இல்ல. மாணிக்க வாசகர், மாணிக்க வாசகர் திருவாதூர் பாண்டிய நாட்டுல அரிமர்த்தன பாண்டிய இடத்துல அமைச்சராக இருந்தவர். பேரு மாணிக்க வாசகன். அவங்க அப்பா அம்மா வச்ச பேரு அதுதான். திருவாதூர்ல எங்க அண்ணன் எனக்கு ராஜபாடம் இருக்கு அவர் ஊர். அப்ப மாணிக்க வாசகர் அதுலயும் பிரச்சனை இல்லை. ஆனா அப்பர் சொன்ன பாத்தியா, இதை ஏன் நான் தப்புன்னா, அவருக்கு எப்ப அப்பர் பேர் வந்தது? இவருடைய 81வது வயசுல கையில சிவனை பார்க்கிற பொழுது சிவன் அழைத்தாராம், அப்பரே வருக. அப்ப சிவன் 81வது வயசுல அவரை அப்பர்னு அழைத்து பொழுதுதான் அவருக்கு அப்பர் பேரு. அப்ப இயற்பெயர் ஒண்ணு இருக்கும்ல, அது என்ன கேள்வி? சுந்தரன் சொன்ன பாத்தியா, ஏன் சுந்தரர்? சிவபெருமான் எப்பவுமே அதாவது அலங்காரம் பண்ணி இருக்க மாட்டாரு. அவர் விருப்பமானதான் புலித்தோல், கையில உடுக்கை இதுதான் வச்சிருப்பாரு. ஆனா ஒரு நேரத்துல சிவபெருமான ஆசை கொண்டு தன்னை அலங்காரம் பண்ணி பிம்பத்தை பார்க்கிறார் கண்ணாடியில. இவருக்கே ஆச்சரியம், இவ்வளவு அழகான உருவம் நம்ம அப்படின்னு ஆச்சரியப்பட்ட பொழுது அந்த பிம்பத்துல இருந்து அப்படியே வெளியில வந்தவர் சுந்தரர். ஆனா சுந்தரர் நிறைந்து ததும்புதுப்பா. அப்ப என்ன அர்த்தம்? அழகு நிறைந்த. அப்ப அவருடைய பிறப்பையே அழகானவர் என்பதால இவ்வளவு அழகா கிடைப்பா, வாடா சுந்தரா என்று அழைத்தார்கள். அழகா இருந்ததால சுந்தரன் பட்ட பேர். ஆனா அப்பாவை வச்ச பேரு வேற. மாணிக்க வாசகர் உண்மையான பேரு எந்த புண்ணியம் கூட்டிட்டு வந்தது? உன்னை எந்த புண்ணியம் கூட்டி வந்தாலும் அதே புண்ணியம் வந்தேன், அது தங்க புண்ணியம். வா, அப்ப உன்னுடைய கூட்டுப்படி 4 பேர் 2 பேர் தப்பு. இதுதான் என்னுடைய கேள்வி. இப்ப நீ என்ன
3 பேர் சொல்லி 2 சரி 1 தப்பு. நீ எதை தப்புன்ற? தப்புதான். எதை தப்புன்ற? சொல்லுங்க. இப்ப நான் நிரூபிச்சேன். என் கேள்வி இதுதான். இது தப்பு. ஒருத்தரோட இயற்பெயரை நீங்க சொல்லுங்க. யாருடைய இது பொய்கையாழ்வாரா? தப்பு. பொய்கையிலே பிறந்ததால் மகாவிஷ்ணு வச்ச பேரு பொய்கையாழ்வார். பேருங்க பேயாழ்வார். பேய் எப்படி இருக்கும்? இப்படி இருக்குல்ல? இல்லம்மா, பேய் எப்படி இருக்கும்? ஒரு உருவம், ஒரு அலங்கோலமா விகாரமா இருக்கும்ல. அப்ப விகாரமான உருவத்தோட இருந்ததால அவருக்கு பேயாழ்வார் சொல்லி பேரு. அதுவும் இயற்பெயர் தான். இதுல எது தப்புன்ற? இன்னொன்னு சொன்னீங்களே, அது என்னது? பெரியாழ்வார். பெரியாழ்வார் தானே? ஏன் பெருசா இருந்தாலும் அப்படிச்சாங்களா? ஆமா, அவர் பிறந்திருக்கு போய் கை கால் பெருசா இருந்திருக்கும். குழந்தை மாதிரி பேசுறீங்க. இப்ப நீ சொன்னீங்க எங்க வர? எங்க வீட்டுல இருந்து வந்தேன். அதை விடவாமா? சரி விடு. ஏன் அது பேர் இல்லைங்கிறியா? பேர் இல்லைங்கிறியா? இல்ல. அப்ப அவர் பேர் அது இல்லைன்னா எது அவர் பேரு? வா சொல்லு. என்கிட்ட கேள்வி என்ன கேட்டீங்க? சமயக்குள்ள 4 பேர் 2 பேர் என்ன கேட்டேன், அதையும் நீ சொல்லணும். எப்ப நான் சொன்ன பெரியவரா நீ மறுத்தியோ அவர் பேர் என்னன்னு நீ சொல்லணும். நான் சொல்லணும். உங்களுக்கு தெரியாதா? உங்களுக்கு தெரியாதுன்னு சொல்லுங்க, நான் சொல்றேன். சுதாரி பார்த்தா சில பேர் அவசரப்பட்ட நான் படிக்கலையா எனக்கு தெரியாதா நான் சொல்றேன். அவசரப்பட்டோம். ஆனால் இந்த விவேகமான பேச்சனையும் ஒரு விவேகம் இருக்கிறது. பார்த்துக்க. சரி, நான் கேட்டல 2 பேர் உண்மையான பேர், நீ அதை சொல்லு. அப்பதான் இருக்கு வந்து சொல்லவா? அப்பதாங்க. அப்பர்னா சிவன் 81 வயசு. ஒருத்தர் 81 வயசு. அப்பா ராமரப்பா உங்களுக்கு எத்தனை வயசுப்பா? 27. அப்ப 48. அப்ப இங்க ஒருத்தர் 55 வயசு. ஏமா 2 வயசு வரைக்கும் யாருக்காச்சும் பேர் இல்லாம பாருங்க. பேரே நல்லா தானே இருக்கு, அதே கேட்டு சும்மா இருக்க வேண்டியது. அப்ப 81 வயசுல தானே அவருக்கு 50 பேரு. அப்ப 81 வயசு வரைக்கும் அவர் பேர் என்ன? கேள்வி நியாயமா இருக்கா? சொல்லு. அப்பருக்கு வந்து இயற்பெயர் என்ன அப்படின்னா மருள் நீக்கியார் சொல்லுவாங்க. என்ன பேரு? மருள் நீக்கியார் சொல்லுவாங்க. நல்லா யோசிச்சு சொல்லு. அவசரப்பட்டு சொல்லி மாட்டிக்கிட்டாரு. மருள் நீக்கியார் தான். நல்லா யோசிச்சு சொல்லுமா? நல்லா தெரியும். அது உண்மை. திருநாவுக்கரசர் சொல்லி இன்னொரு பேரும் இருக்கு. அது சிறப்பான பாடல் பாடுகிறார் நாவுக்கரசன் பேரு. சமணத்தை தழுவியதால் தர்மசேனன். எனக்கு அது பிரச்சனை இல்லை. இயற்பெயர் என்ன சொல்ற? மருள் நீக்கியார் சொல்லுவாங்க. அப்ப அதான் பேரு. ஆமா, அதான் பேரு. ஆமா ஆமா, அதான் பேரு. நான் மறுக்கலையே. என்ன உங்களுக்கு ஒத்துக்கிறது அப்படியே மனசு குத்துதா? நான் எங்கமா மறுத்தேன்? அதான் பேரு. இன்னும் ஒத்துக்கிட்டேனே. நீங்க சொல்லுங்க சாமி. ஆமா நான் சொல்றேன். நான் கேட்டேன்ல. என்ன சொன்ன நீ? இப்ப நீங்க என்ன சொன்னீங்க? நான் ஒரு 2 கேள்வி கேட்டேன். 2 கேள்வியா கேட்டாரு? மாணிக்க வாசகர் பேர் உண்மை, ஞான சம்பந்தன் பேர் உண்மை. இப்ப நீ அப்பருக்கு மட்டும் தான் சொல்லியிருக்க மருள் நீக்கியான்னு. ஏத்துக்கிறேன். எங்க அப்பா பேர் என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? உங்க அப்பா இருந்தாரு. உங்க அப்பா யாருன்னு ஒரு மரியாதை கேட்டுருக்கீங்க. எங்க ஒரு கதையில முக்கியமான ஒருத்தர் சமீப காலமா அவரை காணோம். இருக்கானா அடக்கமாயிட்டாரான்னு தெரியல. சொல்லாதீங்க சாமி. அடக்க ஒடுக்கமாக எங்க அப்பா அடக்க ஒடுக்கமா வீட்டுல இருக்காரு. நான் காலையில எங்க அப்பா கிட்டயே சொல்லுவேன். படி இறக்க பகவான்மா நீ வேற என்ன வேணா பண்ணிக்க, இதை மட்டும் போய் சொல்லாத. 1000 ஆண்டுகள் நவராக இருக்க வேண்டும், ராஜா மாதிரி இருக்கணும். பிரச்சனை. இப்ப என்னுடைய கேள்வி என்ன? என் அப்பா யாரு கேட்டேன். சரிமா, இப்ப என்ன பண்ண சொல்ற? எனக்குலாம் இப்படி ஒரு பிள்ளை இருந்துச்சு கள்ளிப்பால கொடுத்துருப்பேன். என்ன வாய் இது? ஒரு கேள்வி கேட்டா சாமி 2 கேள்வி கேட்டீங்க. என்ன பதில் சொல்ல மாட்டேங்கிறே? ஒரு கேள்வி சொன்னேன். எங்க அப்பா பேர் என்னன்னு கேட்ட தெரியாதா? எங்க அப்பா பேர் கேட்டீங்கல்ல. உண்மையான பேர் சொல்லணுமா? நபி கதையில நான் சொல்லுவேன். எப்படி சொல்லுவேன்? நான் நம்பிராஜர் வளர்த்தல. நான் நம்பிராஜர் பேர் சொல்லுவேன். நீ திருப்பிக்கிட்டு நான் நம்பிராஜர் பிறந்தேன் எங்க அப்பா யாரும் தெரியா அப்படின்னு நீ கேட்ப. இல்ல அப்படிலாம் கேட்க மாட்டேன். அப்பா பேர் அப்படி நீ கேட்டீங்கன்னா மகாவிஷ்ணு இருக்கார்ல, அவர் சிவமுனிவர் வந்த பொழுது நீ பிறந்த. அப்ப நியாயமா சிவமுனி மகாவிஷ்ணு உங்க அப்பா. வளர்த்தவர் நம்பிராஜன். வளர்த்தவர் நம்பிராஜன். நம்பி 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 நம்பி. ஆனா உங்க அப்பா நம்பி யாரும் தெரியாதா? அதாங்க நாம பக்கம் எல்லாரும் தெரியும். ஏன் கேள்வி சொல்லு. சரி, இது பேச்சா? இது பேச்சா உனக்கு? சுந்தரமூர்த்தி நாயனுடைய இயற்பெயர் கேட்டா எங்க அப்பா பேர் என்ன? இது ஒரு அறிவாளிக்காரா? நீங்க கேட்ட கேள்விக்கு அதாங்க பதில். என்ன கேட்ட கேள்விக்கு? என்ன கேட்ட கேள்வி? என்ன கேட்டீங்க? சுந்தரருடைய இயற்பெயர். சுந்தரரோட இயற்பெயர் தான் நீங்க சொன்ன பேரு. இங்க பாரு, நம்பி ஆரூரன் சொல்றதா அவரோட இயற்பெயர். இந்த அதாவது வயசுக்கு தகுந்த பேச்சு இருக்கணும். வயசை மீறின பக்குவமும் ஆபத்து, வயசை மீறின பேச்சு ஆபத்து. உனக்கு அப்படித்தான் இருக்கு. நான் சுந்தரனுடைய இயற்பெயர் கேட்டா நீ எங்க அப்பா பேர் என்ன? நம்பி. அப்ப நம்பி யார் ஒரு நம்பி யார் உனக்கு குறைஞ்சு போயிருக்கியா? சொன்னாதான் நல்லா இருக்கும். சரி, நான் ஒரு கேள்வி கேட்டேன், அதுக்கு சொல்லுங்க. இப்ப சொல்லு. பெரியாழ்வார் சொன்னீங்க இல்லையா, அவங்களோட இயற்பெயர் என்ன? தெளிவா சொல்லிடணும். சுந்தரனுடைய இயற்பெயர் நம்பி யாருடன்,
அப்பருடைய இயற்பெயர் முருகனிக்கியார், அதன் பிறகு மாணிக்க வாசகர், திருஞாசம்பந்தர். இதுதான் சமயக்குரு நாடுகளுடைய உண்மையான பேர். சரியான பதில் ஏத்துக்கிறேன். பெரியாழ்வார் என்பது எப்ப வைக்கப்பட்ட பெயர்னா, நீ மதுரையில இருக்கல, மதுரையில கூடலர் கோயில் ஒரு கோயில் இருக்கு தெரியுமா? மதுரைக்குள்ளே பெரியார் அணை பக்கத்துல கூடலர் கோயில். சைவம் தலை தோங்கிய மதுரையில ஏன் கூடலர்னா பொற்களி அறுத்தார். யாரு? வல்லபதேவ பாண்டியன்ற மண்ணே பொற்களியை கட்டி தொங்க விட்டுட்டான். எந்த சமயம் சிறந்ததுன்னு சமயத்தை சொல்லி யார் இந்த பொற்களியை அவிழ்க்கிறார்களோ அந்த சமயம் தான் சிறந்தது சொன்ன உடனே அப்பதான் மகாவிஷ்ணு அவருடைய கனவை தோண்டி சொல்றார், போய் பொற்களி அறுத்து வா. இவர் வர்றாரு, பதியம் மாறாரு, பொற்களி அரு என்று விழுகிறது. இவர் அவருக்கு காட்சி கொடுக்கிறார். இவர் காட்சி கொடுத்த உடனே இப்ப பெரியார் கேட்கிறார், ஐயா இந்த மக்களுக்கு காட்சி கொடுத்துட்டீங்க, உங்களுக்கு எல்லாருடைய கண்ணு உங்க மேல பட்டுச்சு, உங்களுக்கு திருஷ்டி கழிக்கிறேன்னு திருஷ்டி கழித்தாராம். அப்ப எம்பெருமான் மகாவிஷ்ணுவுக்கு திருஷ்டி கழித்ததால் இவர் பெரியவர்னு பேர் வாங்கினார். பெரியவர்னு பேர் வாங்கினாரு. அவர் ஒரு ஆழ்வாரு, அதனால சுருக்கமா அவர் பெரியாழ்வார் இருக்கிறோம். அப்ப மதுரையில பொற்களி அறுத்த பொழுதுதான் அவருக்கு பெரியாழ்வார் பேரு. அப்பா பேர் வச்சிருக்காங்க. என்ன பேசுறாங்க? அப்பா பேரு முகுந்தன் பேரு, சீவிலிபுத்தூர்ல பிறந்தவர். அப்பா பேர் முகுந்தன், அம்மா பேரு பதுமை. அப்ப முகுந்தனுக்கும் பதுமைக்கு மகனாக பிறந்த பொழுது இவர் எம்பெருமான் விஷ்ணுவுடைய மிகப்பெரிய பக்தராக வர வேண்டும் என்பதற்காக அப்பாவும் அம்மாவும் வச்ச பேர் தான் விஷ்ணு சித்தர் என்பதுதான் பெரியாழ்வாருடைய இயற்பெயர். பதில் தெரியலனா பதில் தெரியலன்னு சொல்றோம். இப்படி வரி காசை வாங்கி வாயில கொட்டிக்கிறீங்களே, உள்ள மனசாட்சி இல்லையா? இப்படி மேடையில சாபம் கொடுக்குறீங்க. ஒரு பதிலை கூறி இருக்கு. வரி காசை வாங்கி இப்படி தப்பா பதில் சொல்லிட்டு இப்படி நீங்க வந்து நிக்கணுமா? அப்ப நீ விஷ்ணு சித்தர் ஒண்ணு தப்புன்ற. இப்படிதான் வந்து நிக்கணுமா? பொய்யா சொல்லி பொய்யா புராணம் பேசணுமா? இதெல்லாம் ஒரு பொழப்பா? அப்படின்னு வந்து நீங்க தப்பா பேசியிருந்தா, தப்பா சொல்லி இருந்தா நான் கேட்டிருப்பேன். இன்னைக்கு நீ கேட்டா நான் கோச்சுக்க மாட்டேன். ஆனா நீங்க படியில இருக்கிறது உங்க அப்பா தான் பொழுது அதை நான் சொல்ல மாட்டேன். அதுல பிரச்சனை இல்லை. ஆனால் விஷ்ணு சித்தர் என்பது இயற்பெயர் ஒத்துக்கிறேன். அப்படிதான் வழி நியாயம். சிறப்பு, மகிழ்ச்சி. வந்த விஷயம் சுவாமி. பெண்கள் எத்தனை பெருமக்கள்? 7. என்னென்ன? பேரை, பெருமை, மங்கை, மடந்தை, அறிவை, தடிவை, பேரன் சொல்லி 7 பருவம். ஆணுக்கு 7 பருவம். என்ன பருவம்? காதல், மீனி, மரவன், திருவாளர், காலை, விடுதலை, முதுவன். நீ அடைஞ்சிருக்க பருவம் மங்கை பருவம். எத்தனை வயது? 13. என்ன தேவை? பாதுகாப்பு. யார் கொடுப்பா? இவரங்கமனையிலே சிறப்பாக கல்லாதான் கற்ற கல்வி நன்றே ஆயினும் கொள்ளார் அறிவுட என்பதற்கு நீங்க கற்றது கைமண் அளவு கல்லாதது உலகளவு என்றாயினும் இவரங்கமனையிலே சிறப்புற செயலாற்றி வாழ்க்கையே தொழில், வாழ்வே இயல், இசை, நாடகம் என்ற முப்பரிமாணத்தை கொண்டு இவரங்கமடையிலே நாரதராகவும் வள்ளியாகவும் நடிக்கக்கூடிய உங்களுடைய பெயரை சொல்லி நான் சிறுமைப்படுத்தவிட உங்களை பெயரை வெளிப்படுத்தாமல் காப்புதுரை சேர்ந்த அன்புமணி அவர்கள் சார்பாகவும் எனது மான்மா அவர்கள் சார்பாகவும் ஆளுக்கு 50 ரூபாய் 50 ரூபாய் என்ற புதிய காசுகளாக நன்கொடை அளித்து உங்களுடைய சிறப்பை ஊக்கப்படுத்தினேன். நாடக ரசிகருடைய நடிகருடைய முதலாளிய, அதனால பெயர் சொல்றது எந்த தவறும் கிடையாது. நான் ஜெயமாதா ஆகிய எனக்கும் அருமை தங்கை மீனாட்சி அவர்களுக்கும் அன்பளி வழங்கி உற்சாகப்படுத்திய அத்தனை நாடக ரசிகர்களுக்கும் எங்கள் கலைக்குழுவின் சார்பாக மனமார்ந்த சிறந்தார்ந்த நன்றி. உங்களுடைய கலைக்கு நான் இடையூறாக இருந்தால் மன்னிக்கவும். எந்த இடையூறு அந்த வாழ்த்துக்கள் வழங்கிய நல்ல மனதுக்கு சிறந்தார்ந்த நன்றி. நன்றி கலந்த வணக்கம். அன்பை புகுந்த அன்பு உள்ளத்திற்கு நன்றி. நன்றி கலந்த வணக்கம். ரசிகர் இல்லாத கலையும் தமிழும் என்று வளர்கிறார். ஒரு விஷயத்திற்கு ரசிகரிடத்திலிருந்து ஆமோதிப்பும் ஆதரவும் கிடைக்குதுன்னா அதை விட கோடி ரூபாய் கொட்டி கொடுத்தாலும் வேற அதுக்கு நிகரானது எதுவும் கிடையாது. மகிழ்ச்சி. அன்பு நாடக ரசிகர்களுக்கு அனைத்து வயது என்ன? 13. இந்த வயதுக்கு என்ன தேவை தெரியுமா? பாதுகாப்பு தான். யார் கொடுப்பா? எங்க அண்ணன் இருக்காங்க. நான் ஒண்ணே இருக்கேன். எங்க இருக்காங்க? விட்டுட்டு அவன் மாதிரி போயிட்டான். இது பாதுகாப்பா? ஒரு குழந்தை பிறந்த பொழுது அப்பா அம்மா பாதுகாப்பு, வளர்ந்த பொழுது அண்ணன் தம்பி பாதுகாப்பு. ஆனால் மங்கை பருவம் அடைந்த பிறகு யார் பாதுகாப்பு? யார் சாமி? யார் அனுதினமும் வேண்டுத? முருகப்பெருமான். முருகான உருகிறிய அந்த முருகன் உன் கனவு கிடையாது. இனிமே அவன் தான் உன் புருஷன். கண்ணன் தானமா உனக்கு எத்த கனவமா? கண்ணன் தானமா உனக்கு எத்த கனவமா? சேர்ந்து வந்து பாரமா அடி தங்கவே அவனுக்கு நீ வேறு யாரமா? தங்கவே அவனுக்கு நீ வேறு யாரமா?
அண்ணா யாரு? நான் தானம்மா. யாரு? மீனாட்சின்னு உன் பேருக்கு 1000 விளம்பரம் நீ கொடுத்தீங்க. என் பேர் விளம்பரம் தேவைங்க. என் பேரை ஜெயமாதவன்டாமா. சொல்லுங்க. ஏன்னு கேக்குறியா? ஜெயம்னா என்ன சொல்ல மாட்டீங்களே? ஜெயம்னா என்ன? அது வெற்றி. வெற்றி. மான்னா பெரிய, மாபெரும் சொல்றோம்ல. மான்னா பெரிய, தவம்னா தவம், தவம் ஏற்றுவது. இன்னைக்கு நார்த்தாமலைக்கு ஏன் நார்த்தாமலன் பேருனா நாரதர் 16,000 ஆண்டுகள் தவம் செய்ததால நார்த்தாமலர். அப்ப சாபம் வாங்கறதுக்கு முன்னாடி நாரதர் நானும் மாபெரும் தவத்தை ஏற்றி வெற்றி பெற்றிருக்கு. அப்ப மாபெரும் தவத்தை ஏற்றி வெற்றி பெற்றதால் நான் ஜெயமாதவன் தானே. என் பேச்சு கேட்டுதான் பேர் பட்ட நடக்கத்தை சொல்றீங்க. சொல்லுங்க. மாப்பிள முருகன் கட்டிக்கிறியாமா? முருகர ஏன் மாப்பிளையே உங்களுக்கு இல்லையா? ஏன் முனியாண்டி பார்த்தோன்னே நீ மாப்பிள எவ்வளவு பார்த்து வந்துருப்பீங்க. செந்தில் வாழும் முருகனையா பள்ளி எனக்கு மாப்பிளையா கல்யாணம் வேணும் போய் வாங்க ஆசாமியிலே என்னோட தெய்வா வந்தாங்க ஆசாமியிலே வேண்டாங்க மனமகனாக வேண்டாங்க 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 மனமகனாக வேண்டாங்க செந்தில் வாழும் முருகனையா பள்ளி எனக்கு எத்தனை கண்ணு போகுது பாருப்பா. சாமி வணங்கும் வேடா சாமி அவரே இல்லையா அவருடைய பூமி சாமி உண்மை இல்லையா எதுக்காக எனக்காக அப்படி புருஷன் இப்படி பொழப்பு எதுக்காக தொழில விட்டு தொழில பத்து ஆயிட்டமோ என்னவோ பேசாதீர் பேசாதீர் என்னையும் பேசாதீர் பேசாதீர் என்னையும் பேச வைக்காதீர் இது 8வது அதிசயம். ஏன்னு கேள என்னது? உள்ள பார்க்கும்போது ஆட்டுக்குடி வளமா இருந்துச்சு. ஆனா இந்த கொஞ்சத்துக்கு இவ்வளவு வளர்ந்துருக்குன்னா அப்ப இது 8வது அதிசயம் தானே. சரி மகிழ்ச்சிமா. ஆனா உன்னுடைய எந்த அளவு விவரம் இருக்கோ அந்த அளவு அடாவடித்தனமும் இருக்கு. ஏன்னா கூட இருக்கிறாள் அப்படி இல்லையா? அதுவும் சிறப்பு. கூட கட்டிக்கியா? முடியாது. கட்ட மாட்டியா? முடியாது. கட்டுமா? முடியாது. நல்ல வாழ்க்கை காத்து கொண்டிருக்கிறது. நல்ல வாழ்க்கை எனக்கு பிடிக்கல. 2ஆம் தாரம் முதல் தரத்தை மாப்பிள கொடுத்தேன். எனக்கு வேணாங்க. கட்ட முடியாது. முடியாது. நல்ல பகல் இந்த ஆபத்தை படைப்பது, உங்க அம்மாவுக்கு கல்வியை கொடுப்பது, உங்க அத்தைக்கு அது வீரத்தை கொடுப்பது, உங்க மாமாவுக்கு சாமி என் மாமனுக்கு அவருக்கு சிறப்பான வீரத்தை கொடுப்பதுதான். இருக்கட்டும். எல்லாரும் நல்ல பொழப்பு தானே. ஏன் இது நல்ல பொழப்பு தானே? கலகம் செய்வது பார்த்தோம். ஏன் உங்களுக்கு இந்த பொழப்பு? கலகம் செய்வது நாரதருக்கு ஒரு பட்டம் கொடுத்துருவோமா? என்ன பட்டம்? கொடுக்கவா? என்ன பட்டம்? கொடுக்கவா? கொடுக்கவா? கூட்டி கொண்டு போது உங்கள் கோத்திரத்தின் முறை கூட்டி கொண்டு போது உங்கள் கோத்திரத்தின் முறையோ ஓட்டமை சொன்ன பற்றி அன்னைக்கு தில்லையிலே சிவபெருமான் ஆடவளும் ஒத்த கொண்டாந்து போட்டான். இன்னைக்கு இந்த மாதிரி புரிய பார்த்து கவனமா வச்சுங்க. 2 ரூபாய்க்கு வாங்கினது போயிட போகுது. அறிவில் யோ கல்யாணி கவலை வாங்கினது கிடையாது. 2000 தேவைப்படுது. அறிவில் சிறுமியை இன்று மாலை சூரிய அஸ்தமனத்துக்குள்ளாக உனக்கும் என் மாப்பிள்ளை உருவப்பிரமாணக்கும் திருமணம் செய்யாவிட்டால் என்னுடைய நாவல் அல்ல, இது பிரம்மகுற்றம் அல்ல, இது சத்தியம் சத்தியம் சத்தியம். உன்னை முருகனுக்கு திருமணம் செய்யாமல் உன்னை இன்று மட்டும் என்று உன்னை திருமணம் செய்து காட்டுகின்றேன். என்ன ஆட்டம்? அவரை போய் கூட்டி கொடுப்ப சொல்லாமா? என்ன தப்பா சொல்லிட்டேன். இப்படி எல்லாம் வந்து இவர் கோவப்படுத்துறாரா? அவர் போய் முருகர்கிட்ட சொல்லுவார். அப்ப சுவாமி வந்து சீக்கிரம் என்னை ஆட்கொண்டு போவார் அப்படின்னு சொல்லி அவருடைய பாதார வந்தத்தை வெகு சீக்கிரம் அடைங்க இப்படி ஒரு நாடகம் நடத்தினேன். ஆமா, அதே சுவாமி வந்து சீக்கிரம் என்னை ஆட்கொண்டு போக வேண்டும் என்று காத்து கொண்டிருக்கேன். வெற்றிவேல் முருகனுக்கு.